பார்க்க போற ரெசிபி வந்து ஸ்பினாச் கூட்டு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? ஒரு ஸ்பினாச் வந்து 1 கப் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பேபி ஸ்பினாச். இது வந்து பசலக்கீரைன்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் அப்படியே வச்சிருக்கேன், கட் பண்ணாம வச்சிருக்கேன். 1 கப் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கேன், ஸ்டவ் டாப்ல வேக வச்சிருக்கேன், குக்கர்ல வேக வைக்கல. 1 கப் வந்து ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொஞ்சமா கார்லிக் வந்து சாப் பண்ணிருக்கேன். என்ன இந்த பவுடர் யூஸ் பண்றேன்னா வந்து பெப்பர் சால்ட் ஆஸ் யூஷுவல் 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் வாட்டர் வேணும், கொஞ்சம் ஆயில், தாளிக்கிற தேவையான பொருட்கள், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்க்க போறோம்னா, அடுப்பு நல்லா ஆன் பண்ணிட்டு சட்டி நல்லா காயணும். காஞ்ச பிறகு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றணும். நான் வந்து இப்ப நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். ஒரு 2 டீஸ்பூன் ஊத்துனா போதும், ரொம்ப ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. இதுல என்ன பண்ண போறேன்னா, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு உளுந்து உருத் தால் சொல்லுவோம். இது வந்து கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாமே 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இது நல்லா ஒரு லைட்டா ப்ரௌன் கலர்ல வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல வந்து ஆனியன் போட்டுட்டு இதை நல்லா அடுப்பு கம்மி பண்ணிட்டேன். அது கூடவே இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து இது கூட இது போடணும், கார்லிக் போட்டு அப்புறம் நம்ம எல்லா பொடியையும் போட்டு நம்ம ஸ்பினாச். இது ரொம்ப குயிக்காக பண்ணுற ரெசிபி, சீக்கிரம் முடிச்சிடும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் மேக்சிமம். அதனால நம்ம ரொம்ப பக்கத்துலேயே நின்று அது எவ்வளவு தூரம் குக் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு கூட வந்து இந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 1/2 கூட ரொம்ப வதங்கினா அந்த கார்லிக் ஸ்மெல் வந்து வெளியில ரொம்ப தெரிய வரும். அதனால ஒரு 1/2 கூடாவே வந்து வச்சுக்கலாம். இதுல கூட கொஞ்சமா இப்ப பெப்பர் அண்ட் சால்ட் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த டர்மரிக் பவுடர், குமின் பவுடர், மஞ்சள் தூள், சீரகத்தூள் அதுவும் போட்டுட்டு நல்லா ஒரு 1 மினிட் வரைக்கும் வதங்கணும். இந்த 1 மினிட் நல்லா வதங்கிடுச்சு. கார்லிக், ஆனியன், அந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் இது கூட இப்ப ஒரு 3/4 நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்பினாச்சை நான் இதுல போட்டுறேன். இது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் நிறைய பேர் வந்து அப்படியே போடுவாங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கூட்டு செஞ்சா வந்து அது வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி போடுறத காட்டணும். இது வந்து கிட்டத்தட்ட 1 to 2 மினிட்ஸ் இருக்கணும். இதுல ஆல்ரெடி வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால ஈரப்பதம் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா தண்ணி வச்சுதான் வேக வச்சிருக்கிறேன். அதனால ரொம்ப நான் தண்ணி ஊற்றல. நான் என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சமா அதுல தண்ணி விட்டுட்டு இதை வந்து 1 மினிட் வரைக்கும் அப்படியே வேக. இப்ப நல்லா வந்துருச்சு கீரை. நான் வந்து 1 to 2 மினிட்ஸ் விட்டேன். ஏன்னா இந்த நல்லா வந்து இந்த வெங்காயம், ஆனியன் எல்லாமே சேர்ந்து வேகிறதுக்கு. இது நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த பருப்பு வேக வச்சிருக்கோம்ல, இந்த பருப்பு போட்டணும். இதுல வந்து நம்ம தேங்காய் பூ போடுறதுன்னா போடலாம், ஆப்ஷனல் தான். தேங்காய் பூ போடாமையும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பூ போடாம பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ரைஸ், நல்ல சூடான ரைஸ்ல புளிக்குழம்பு வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இது நிறைய இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வரும், நம்ம ஆப்ஷன் தான். இதுக்கப்புறமா இது வந்து ஒரு லைட்டா ஒரு கொதிச்சோடனே இந்த ஆப்ஷனல் வந்து கொஞ்சோண்டு கீ போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு இறக்க போறப்ப கொஞ்சமா பெருக்காயம்
கொஞ்சமா பெருங்காயம் போடுறேன். எதுக்குன்னா நம்ம பருப்பு சேர்த்ததுனால அந்த பெருங்காய பவுடர் போடுறது வந்து நல்லது. இது அவ்வளவுதான். இப்ப வந்து கீரை கூட்டு முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸ்பினாச் கூட்டு வந்து நிறைய அயர்ன் இருக்கு. நம்ம வந்து இந்த பருப்பு போடுறதுனால அந்த புரோட்டீனும் கொஞ்சம் நிறைய அதுல இருக்கு. இப்போ அருமையான ஒரு ஸ்பினாச் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிருச்சு. என்ஜாய்.